ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கு போயிருந்தப்போ எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது முருகனோட இந்த வெயில் தான். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி பார்த்தோன்னே பிடிச்சதுனால வாங்கிட்டேன். இது சரி, முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி ரெண்டும் சேர்ந்து வருது. நமக்கு வேல் வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த வாரம் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சாமி ரூம் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நல்லா விளக்கி நல்லா ட்ரை கிளாத் போட்டு வச்சு கையோடு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் தேய்ச்ச பிறகு பூஜை ரூமையும் அழகாக ரெடி பண்ணிட்டேன். இது முதல் வாரம். இந்த வாரம் நான் முருகன் கோயிலில் 9 வாரங்கள் தொடர்ந்து விளக்கு போடுறதா வேண்டியிருக்கேன். அதனால் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். சஷ்டி வருது, வேலும் வந்திருக்கு. அப்படிங்கிறனால டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாச்சு. நான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் முதல் வார விளக்கு போட போகிறேன். சாமி வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அழகான அன்னபூர்ணிக்கு பச்சரிசி வச்சு அன்னபூர்ணியை நிரப்பி கையோடு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு பச்சை கற்பூரம் போட்டு மாம்பழத்தை பிரசாதமாக படித்து இன்றைக்கி பூஜை பண்ண போகிறோம். இது எப்படி பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். பூக்கள் வச்சு வேலுக்கு அழகான அலங்காரம் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்ப தெய்வீகமாக இருந்துச்சு. அதை அடுத்த இதில் காட்டுறேன். கையோடு வாசலுக்கு பூ வச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு. பூஜை பண்ணுறதை அடுத்த மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.